வணக்கம் அன்பான நேயர்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற விஷயம் செக்னா என்ன? ராஜாக்கு செக்கு நம்ம கொடுக்கறது அப்படின்னா அப்படி நம்ம எப்படி மூவ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நான் வெள்ளை யானையை நகர்த்தி கருப்பு ராஜாவுக்கு நான் செக்கு கொடுக்க போகிறேன். அதை நம்ம எப்படி, அதாவது எத்தனை முறையில் நம்ம செக்கு கொடுக்கலாங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஒன்று, இப்போ நான் செக்கு கொடுத்துருக்கேன். அப்போ ராஜா நான் கேன்சல் பண்ண முடியாது. சரியா? கேன்சல் பண்ண முடியாது. இப்படியும் நான் கேன்சல் பண்ண முடியாது. அதாவது இந்த சைடும் பண்ண முடியாது, இந்த பக்கமும் ராஜா பக்கமும் பண்ண முடியாது, ராணி பக்கமும் பண்ண முடியாது. ஏன்னா இந்த டயகனலும் கண்ட்ரோல், ஸ்ட்ரைட்டும் கண்ட்ரோல், அதாவது நேரான பாதையும் கண்ட்ரோல், குறுக்கான பாதையும் கண்ட்ரோல். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கிங் கேன்சல் பண்ணுறப்ப G8 வரணும், ரூக்கு F8 வரணும். அப்படி வர்றப்ப இந்த டயகனல் குறுக்கான பாதையும் கண்ட்ரோல், குறுக்கான பாதையும் மூவ் பண்ண விடாமல் தடுக்கிறது. ஸோ நேரான பாதையை நான் தடுத்துருக்கேங்கிறப்ப ஒன்று கிங்கை நீங்கள் இங்கே நவுத்தலாம், இல்லை இங்கே நவுத்தலாம். அப்படி நான் நவுத்துறீங்கன்னா அடுத்தடுத்த மூவ் உங்களுக்கு பாதிப்பு தர்றதுக்கான வழிகள் இருக்கும். இப்போ இந்த மாதிரி நீங்கள் நவுத்துறீங்கன்னா உங்களுக்கு மேட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம மூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி அப்போ எங்கெங்கெல்லாம் ஆபத்து இருக்குது, இப்போ உங்கள்கிட்ட ஒரு பீஸோ இல்லை ஒரு பவரோ இந்த மாதிரி இருக்குங்கிறப்ப நீங்கள் பாதுகாத்து வச்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஏதாவது இந்த பீஸை தடுக்கணும். இப்போ நீங்கள் ட்ரிபிளோ பண்ணுறீங்க, இல்லை ராணி பக்கம் பாதுகாப்பு கோட்டை அமைக்கிறீங்கன்னா வெள்ளை ராஜா இதை அடித்து வெளில அனுப்பிடுவார். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, அப்போ நீங்கள் கோட்டை கட்டுறதுக்கு முன்னாடி இந்த யானையை சப்போர்ட்டாக நீங்கள் வச்சுக்கணும், இல்லை அந்த யானை இங்கே நவுத்தி இங்கே நீங்கள் வச்சுக்கலாம். அப்படிங்கிறப்பையும் உங்களுக்கு யானை போயிடும். ஸோ வேறு ஏதாவது ஒரு பீஸ் இருந்துச்சுன்னா இங்கேருந்து நீங்கள் நவுத்தி வச்சுக்கலாம். அதை நீங்கள் நவுத்தி வச்சுட்டு இப்போ நான் நவுத்துனீங்கன்னா, இப்போ செக்குக்கு இதை நவுத்திடுவார். நாங்கள் இதை நவுத்தினோம்னா இப்போ இங்கேருந்து நான் இங்கே நவுத்திருக்கேன். இப்போ நான் என்ன பண்ணுவேன், இங்கே நவுத்திருக்கேன்னா நான் இப்போ இதை கூட அடிக்கலாம், இல்லை நான் பாதுகாப்பு கோட்டையை அமைக்கலாம். அப்படிங்கிறப்ப இப்போ உங்களுக்கு செக்கில் இருக்கிறப்ப கேசல் நீங்கள் நகர்த்தக்கூடாது. ஆனால் செக்கில் இருக்கிறப்ப நீங்கள் அந்த ராஜாவை நகர்த்தணும்னா வேற ஒரு காய் நகர்த்தலில் அந்த செக்கை நீங்கள் மறைக்கணும். ஒன்றும் மறைக்கலாம், இல்லை செக்கு சொல்கிற பீஸை நீங்கள் எடுக்கலாம், இல்லை ராஜாவை நகர்த்தலாம். இப்போ நம்ம மறைச்சாச்சு. ஆனால் இப்போ இதை நீங்கள் அடிக்கணும்னா ஃபஸ்ட்டு இதை அடிக்கணும். அதுக்கப்புறம் ராஜானை வந்தோன்னா இதை நம்ம கொடுத்துடலாம், இல்லை இதை நம்ம அடிச்சிடலாம். ராஜா மேலே வந்துடுவார். அப்படி மேலே வர்றப்ப உங்களுக்கு அடுத்தடுத்த அட்டாக் நம்ம கொடுக்கலாம். இப்போ ராஜா அங்கே வர்றப்ப நம்ம இங்கே வச்சு கேமை வெற்றிகரமாக முடிச்சிடலாம். அப்படி கேமை நம்ம முடிக்குங்கிறப்ப கொஞ்சம் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். இப்போ ஒரு பீஸை நம்ம டச் பண்ணி தொட்டு நம்ம நகர்த்துறோம்னா அந்த பீஸை தான் நம்ம நகர்த்தணும். வேறு ஏதாவது ஒரு பீஸையோ இல்லை வேறு ஏதாவது ஒரு காயினையோ நம்ம தொட்டோம்னா அந்த பீஸை அதை நம்ம வெளியே அனுப்பி ஆகணும். சப்போஸ் இப்போ நான் என்னோடய காயினுக்கு பதிலாக நான் இவரோட காயினை நான் நகர்த்திட்டேன்னா அந்த காயினை நான் எடுத்தவன். அப்போ நான் இந்த மூவ் பண்ணலாம். சப்போஸ் இதை நான் பண்ணிட்டேன்னா இவர் இதை பண்ணிடுவார். அப்படிங்கிறப்ப இவர் இதை எடுத்துருவார். அப்போ நம்ம எந்த பீஸை எப்படி நம்ம எடுக்கணுங்கிறப்ப அதை நம்ம பார்த்து ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம ஹேண்டில் பண்ணிக்கணும். ஸோ இப்போ ஒரு செக் இருக்கு. இந்த செக்குக்கு எப்படி நான் என்னென்ன பண்ணுறேங்கிறத பாருங்கள். இப்போ நான் செக் வச்சுருக்கேன். இது பிளாக் பண்ணுறது. ஸோ பீசஸை அதை தடுக்கிறது. இல்லையா நான் கிங்கை மூவ் பண்ணுறது. இது ஒன்று. இன்னொன்று பார்த்தீங்கன்னா செக்கு சொன்ன பீஸை கேப்சர் பண்ணுறது. செக்கு சொன்ன பீஸை கேப்சர் பண்ண முடியாது, ஆனால் வேறு ஒரு பொசிஷனில் வேணால் நம்ம கேப்சர் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களுக்கு இப்போ இந்த மாதிரி செக் சொல்கிறாரு. இப்போ இந்த பொசிஷன் இங்கே இருக்குது. இப்போ நான் செக் சொல்கிறேன், இங்கே நான் நவுத்துறேன். இப்போ நான் நவுத்துறேன்னா இந்த செக் சொன்ன பீஸை நீங்கள் கேப்சர் பண்ணலாம். அப்போ செக்கு சொன்ன பீஸை நீங்கள்
அழகாக கேப்சர் பண்ணால், அப்போ ஒரு ராஜாவுக்கு செக் இருக்குங்கிறப்ப ராஜாவை நீங்கள் நகர்த்தலாம், இல்லை ராஜாவுக்கும் அந்த செக்கு சொன்ன பீஸுக்கும் நடுவில் அந்த செக்கு வர்றதை தடுக்கலாம். ஆனால் அந்த தடுக்கிற பீஸுக்கு ஒரு சப்போர்ட்டு கொடுக்கணும், அதுக்கும் ஒரு சப்போர்ட் நீங்கள் கொடுத்துக்கணும். இல்லைன்னா நீங்கள் செக்கு சொல்கிற பீஸை நீங்கள் செக்கு சொல்கிற பீஸை கொண்டு நீங்கள் வெளில அனுப்பிடலாம், அடித்து வெளில அனுப்பிடலாம். சரியா? இப்போ இதே கேசலிங்கில் உங்களுக்கு இன்னும் சில ரூல்ஸ் எல்லாம் இருக்குது. இப்போ நம்ம செக் வைக்கிறோன்னா ஒரு பீஸை பிளாக் பண்ணுறோம். அப்போ இந்த பிஷப்பை நம்ம அட்டாக் பண்ணணும்னா இந்த மூமெண்ட் பண்ணுறோம். இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, இப்போ இதுக்கு அட்டாக் நம்ம கொடுக்குறோம். இப்போ இந்த மாதிரி நம்ம கொடுக்குங்கிறப்ப, சப்போர்ட்டிவாக நம்ம கொடுக்குங்கிறப்ப நம்ம என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப இப்போ இந்த மாதிரி மேட்டை வந்துடுது. அப்போ அது மாதிரி நம்ம விளாட்றப்ப கொஞ்சம் கவனமாக நம்ம பார்த்துக்கணும். நன்றி.